அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மாலை நமஸ்காரங்களும் இரவு வணக்கங்களோடு இன்று அற்புதமான ஒரு தொகுப்பை நாம் சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த மூலிகைகளுக்கெல்லாம் அரசரான அந்த அருகம்பிள்ளை வணங்கி அகஸ்திய பெருமானுடைய அற்புதமான பாதம் தொட்டு வணங்கி நான் சித்த மருத்துவத்துல பல நூல்கள்ல இருந்து திரட்டப்பட்ட மூலிகைகள் தான் நான் இப்ப உங்களுக்கு எல்லாம் பதிய வச்சுட்டு இருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா பதார்த்த குணபாடம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நூல் இது. இதுல சுமார் ஒரு 5000 மூலிகைகள் இருக்கு இந்த புக்ல. 5000 மூலிகைகள்ல நம்ம இப்ப எளிமையா என்ன மூலிகைகள் கிடைக்கும் அப்படிங்கறத எடுத்துதான் நான் இந்த பதிவுல படிக்க வச்சுட்டு இருக்கேன். அதுவும் இயற்கையான மூலிகைகள் மற்றும் நம்ம சமையலுக்கு என்ன மூலிகைகள் பயன்படுத்துறோமோ அதை பற்றி தான் இந்த தொகுப்புல நான் எப்பவுமே உங்களுக்கு பதிய வச்சுட்டு இருக்கேன். இந்த புக்கு தான் ரொம்ப அற்புதமான புக்கு. இது கிடைச்சிட்டுதான் வாங்கி வச்சுங்க. சித்த மருத்துவ மூலிகை முக்கணிகள்னு சொல்லி இந்த புக்கு. இது அகஸ்திய பெருமானுடைய புக்கு. பதார்த்த குணபாடம் என்று சொல்லக்கூடிய 5000 மூலிகைகள் இந்த புக்ல இருக்கு. ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு மூலிகைகளை பத்தி அற்புதமா கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் எப்படி உங்களுக்கு சொல்றேங்கிறத விளக்கணுங்கிறதுனால இந்த நூலை உங்கள்கிட்ட நான் காமிச்சேன். இது இல்லாம அடியேன் படித்த நூல்களை வைத்தும் அதிலிருந்து பல தொகுப்புகளை எடுத்தும் நான் உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி சித்த வைத்தியத்தினுடைய ஒரு மூலிகை மருத்துவத்தினுடைய அற்புதமான தொகுப்புகளை நான் கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப அதுக்கு முன்னாடி எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அதை பத்தி நம்ம பார்த்துப்போம். இப்ப இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், பரண்டை. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். இது நான் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆனா தெரியலன்னா நான் சொல்றேன் உங்களுக்கு. இதுவும் எல்லா காய்கறிகள்ல ஒன்று, உங்களுக்கு நல்லா தெரியும். அதே போல இந்த பழமும் உங்களுக்கு நல்லா தெரியும். இது என்ன பழம் அப்படின்னு இதையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்புறம் இது ஒரு பொடி, நீலவாகை சொல்லிக்கிட்ட ஒரு பொடி, இந்த பொடியும் இதையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்புறம் இந்த காய் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், இது என்ன காய்ன்னு. இந்த காயை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகைகளான நாம் இந்த தொகுப்புல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். பாத்தீங்கன்னா இப்ப இதுல பாருங்களேன், இதுதான் மனிதனுடைய எலும்புக்கூடுகள். பின்னடியும் முன்னாடியும் இருக்கு பாத்தீங்கன்னா, இதுதான் எலும்புக்கூடு. நல்லா பாருங்களேன். நம்மளுடைய உடம்புடைய 208 எலும்புகள் இப்படி இருக்கு. 208 எலும்புகள் இருக்கு. இப்படிதான் இருக்கும். இது ஃப்ரண்ட், இது பேக், இந்த மாதிரிதான் இருக்கும். இது மாதிரிதான் நம்ம எலும்புகள். இந்த எலும்புகளினுடைய மேல் பகுதி தான் சதைகள் மூடப்பட்டிருக்கு. இது பாத்தீங்கன்னா மண்டையோட எலும்பு, இது தோள்பட்டை எலும்பு, அப்புறம் முழங்கை எலும்புகள், அப்புறம் தாடை எலும்புகள், அப்புறம் இது தொடை எலும்புகள், தொடைக்கு கீழே கணுக்கால் எலும்புகள். இப்படிதான் எலும்புகள் இருக்கும். இந்த ஒவ்வொரு எலும்புகளும் ஒவ்வொன்றும் பாதுகாப்பா நம்ம உடல் உறுப்புகளை பாதுகாக்கக்கூடிய சக்தி இந்த எலும்புகளுக்கு உண்டு. இதுல முக்கியமா இது மேல இருக்கக்கூடிய எலும்பு பாத்தீங்கன்னா, இதான் நம்மளுடைய முதுகு தண்டுவடத்துல இருக்கக்கூடிய அந்த முதுகு தண்டுவட விழா எலும்புகள் சொல்லக்கூடிய விழா எலும்புகள். இப்ப இதுல ஒரு அதிசயத்தை நம்ம பார்க்கணும். எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னா அடியே இதை நம்ம இந்த நேரத்துல உங்களுக்கு சமர்ப்பிக்கணும். இதுல ரொம்ப குழந்தைகள்கிட்ட நான் கேட்கறதுக்கு அந்த குழந்தைகளுக்கு அதுக்கு தகுந்த பதிலே இல்லை. இதனால அடியே அதுக்கு நான் உங்களுக்கு பதில் இப்ப கொடுத்துட்றேன். மிக நீளமான எலும்பு எதுன்னு கேட்டாலே அவங்களுக்கு தெரியல. ஆனா நான் சொல்றேன், இந்த தொடை எலும்பு தான் மிக நீளமான எலும்பு. இந்த தொடை எலும்பு பாத்தீங்கன்னா இப்படி நீளமா இருக்கும். இதை குறிச்சு பாத்தீங்களா, இந்த மாதிரி நீளமா இருக்கும் தொடை எலும்பு. இதுல எந்த விதமான ஒரு எலும்புகளும் சேர்ந்து இருக்காது. இந்த எலும்பு தான் தொடை எலும்புன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான எலும்பு. இந்த தொடை எலும்பு தான் இருக்கும், தொடை எலும்பு. அப்புறம் பாத்தீங்கன்னா மிக சிறிய எலும்பு எதுன்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள இருக்க காதின் உள்ள இருக்கக்கூடிய எலும்பு தான் மிக சிறிய எலும்பு. இது என்ன சிறிய எலும்பு, காதுக்குள்ள இருக்கக்கூடியது. மிக கடினமான எலும்பு எதுன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய தாடை எலும்பு தான். தாடை எலும்பு, நம்மளுடைய தாடை எலும்பு தான் மிக கடினமான எலும்பு. இப்படிதான் ஒவ்வொரு எலும்புகளும் நம்மளுடைய உடல்ல. இது நீளமா தொடை எலும்பு, மிக சிறிய எலும்பு காதுக்குள்ள இருக்கு, மிக கடினமா அதாவது மிக பலமான எலும்பு நம்மளுடைய தாவாங்கட்டையில. இப்படிதான். இப்படி ஒவ்வொரு எலும்புக்கூடுகளும் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அங்கங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் முதல் முக்கியமா தெரிஞ்சுக்கணும். இந்த எலும்புகள் இல்லைன்னா நம்ம உடம்புல எதுவுமே பாதுகாக்க முடியாது. அப்படியாப்பட்ட எலும்புகள். அதே போலதான் இப்ப நான் சொன்னது போல நம்ம முழங்காலுக்கு கீழே
இப்படி ஒரு பெரிய எலும்பு வரும். அப்புறம் பாத்தீங்கன்னா பக்கத்திலே ஒரு சின்ன எலும்பு இது போல இருக்கும். 2 எலும்பு வரும். 2 எலும்பு இப்படிதான் இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா கரெக்டா தெரியுது பாருங்க, 2 எலும்பு. நம்ம முழங்காலுக்கு கீழே இப்படி 2 எலும்புகள் இருக்கும். இப்படிதான் இருக்கும். முழங்காலுக்கு கீழே 2 எலும்புகள். இப்படி ஒரு சின்ன எலும்பு இருக்கும், இது ஒரு பெரிய எலும்பு இருக்கும். இப்படிதான் நம்ம முழங்கால்ல இப்படிதான் இருக்கும் எலும்புகள். அதே போல நம்ம மார்பு கூட்டுல 18 எலும்புகள், அதாவது எலும்பு கூடுகள்ல இதுல ஒரு எலும்பு மட்டும் ஜாயின் பண்ணாம தனியா இருக்கும். அது இயற்கையினுடைய அமைப்பு அப்படி இருக்கு. முதுகுத்தண்டுவடத்தினுடைய எலும்புகள் எல்லாமே ஒவ்வொன்றும் கோர்த்து இருக்கும். அதுதான் இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு எலும்புகளுக்கும் இப்ப மண்டை ஓட்டுல பாத்தீங்கன்னா 18 எலும்பு இருக்கு, முகத்துல பாத்தீங்கன்னா 14 எலும்பு இருக்கு. இது போல மொத்தம் 208 எலும்பு நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. இதுல மாதிரி ஒவ்வொரு எலும்புகளுக்கும் நம்ம ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க. இது மண்டை ஓடு, இது தாடை எலும்பு, தொடை எலும்பு, கை எலும்பு, மூட்டு ஜாயிண்ட் எலும்பு, இப்படி இருந்துதான் எலும்பு கூடுகள் இப்படிதான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. இதுல இந்த இருக்கு பாத்தீங்களா, இது பந்து கிண்ண மூட்டு மாதிரி இருக்கும். இப்ப நம்ம மூட்டை பத்தி பார்த்தோம். இப்ப நம்ம பாக்குறோம் பந்து கிண்ண மூட்டு மாதிரி. எப்படின்னா நம்ம தொடை இப்படி இருக்கும், நம்மளுடைய தொடை இந்த நீல எலும்பு இப்படி இருக்கும், இப்படிதான் ஜாயின் பண்ணிருக்கும். அதனால அது உராய்வு விசை ஏற்படும் போது நம்ம நடக்கிறோம், நம்மளுடைய இயல்பாடு செயல்படுறோம், இப்படிதான் இயங்கிட்டு இருக்கோம். இது எலும்பு, இதனுடைய தொடை எலும்பு இப்படி இருக்கும், இப்படி இயங்கிட்டு இருக்கும். இப்படிதான் இப்படி ஒவ்வொரு எலும்புகளும் நம்ம உடம்புக்குள்ளர தட்டையாக, நீளமாக, குட்டையாக மற்றும் அதனுடைய பருமனாக, இது போல பல விதங்கள்ல மூட்டுகள்ல ஜாயிண்டாக, இப்படி பல விதங்கள்ல எலும்புகள் நம்ம உடம்புல கூடியிருக்கு. இப்படி எலும்புகள் கூடியிருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா முதுகல் மொத்தம் 33 எலும்பு, முதுகெலும்பு மட்டும் 33, மற்றும் இன்னொரு எலும்பு பாத்தீங்கன்னா 24 எலும்பு. அப்புறம் மூட்டு, இது எல்லாமே ஒரு பசையில, அதாவது நம்மளுடைய இந்த ஜாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஜாயிண்ட் ஒரு பசையில தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த கால் முட்டி வலி வர்றது அப்படின்னு சொல்றாங்களே, அதெல்லாம் ஒரு பசை தான். அந்த பசைக்கு பேர் பத்தினி பசை என்று சொல்வார்கள். அதாவது இந்த பதார்த்த குணப்பாடத்துல பத்தினி பசை என்று சொல்லி அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, பத்தினி பசை என்று. அந்த பசை என்ன பண்ணும், ஜாயின் பண்ணும் போது தன்னுடைய உராய்வு விசைகள் ஏஜ் ஆக ஆக தேய்மானத்தை ஏற்படுத்தும். தன்னுடைய வேலைகளுக்கு தகுந்த மாதிரி உடலுக்குள் உள்ள ஆரோக்கியத்தினுடைய செயல்பாடுகள் குறையும் போது அங்கே தேய்மானம் ஏற்படும். தேய்மானம் ஏற்படும் போது என்ன ஆகும், அங்க ஒரு நீர் கட்டிக்கும், ஜாயின் நீர் கட்டிக்கும். அதுவும் பொதுவா முட்டி வலி வரவங்களுக்கு அங்க ஒரு நீர் கட்டிக்கும். அந்த நீர் கட்டும் போது அந்த அசைவை ஏற்படுத்தாது. அப்ப கொஞ்சம் ஸ்டிப்பா இருக்கும். ஸ்டிப்பா இருக்கும் போது என்ன பண்ணும், வலி எடுக்கும். இதுதான் மூட்டு வலியினுடைய ஒரு தாக்கம். இப்படிதான் மூட்டு வலி. அப்புறம் ஒரு சில பேத்துக்கு ஜாயிண்ட் வலி இருக்குமாங்க எலும்புல. நம்ம எலும்பை பத்தி இப்ப பார்த்துட்டு இருக்கோம். எலும்புக்குள்ளர ஜாயிண்ட்டுக்கு வலி இருக்கும். இந்த ஜாயிண்ட் அப்புறம் ஜாயிண்ட்டுக்கு வலி இருக்கும். இதெல்லாம் எப்படி சார், இதெல்லாம் தேஞ்சதுனால தானா, இல்ல இதனால எப்படி வலி இருக்குது, ஏன் இந்த மூட்டுகளுக்கு மட்டும் வலி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு வைரஸ் கிருமி, அதாவது நம்ம உடம்புக்குள்ளர பரம்பரையாக வந்திருக்கலாம், அல்லது நம்ம உடம்புக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு வித வைட்டமின் டெஃபிஷியன்சினால வந்திருக்கலாம், அல்லது ரத்தத்தில் ஏற்படக்கூடிய செல்கள்னால் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கலாம். அப்ப என்ன பண்ணோம், இந்த ஜாயிண்ட் அந்த கிருமிகள் போய் அந்த அந்த பசை சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பசையை மட்டும் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கும். எந்தெந்த இடத்துல அதுக்கு ருசியா பசை இருக்கோ அந்த ஜாயிண்ட்டுக்குள்ள பசையை மட்டும் அது என்ன பண்ணும், ருசி பார்த்துட்டு இருக்கோம். அப்ப என்ன பண்ணுவோம், வலி எடுக்க ஆரம்பிச்சிரும். இதான் ரொமாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் சொல்றது. முடக்குவாதம், மூட்டுவாத வலின்னு சொல்லுவாங்கல்ல, இதுதான் ரொமாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் சொல்றது. இதுக்கு மூலிகைகள் நிறைய இருக்கு, அதையும் நம்ம பார்ப்போம். மூலிகைகள் நிறைய இருக்கு. இது எப்படி சார் குணப்படுத்துறதுங்கிறதுக்கு மூலிகைகள் நிறைய இருக்கு. அப்படிதான். இப்ப அது போல எலும்பினுடைய இன்னொரு அதிசயம் என்ன தெரியுங்களா, எலும்பினுடைய உண்மையான ஒரு அதிசயத்தை தான் நம்ம இப்ப எப்படி சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, இது எலும்பு, இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும். நல்லா தெரியும் பாருங்க ஓட்டை எடுத்திருக்கேன் உள்ள. இந்த ஓட்டைக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு மஜ்ஜை மாதிரி இருக்கும், செல்கள் நிறைய இருக்கும். அந்த செல்கள் தான் ரத்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடியது. வேற நம்ம இதயத்துல ரத்தம் உற்பத்தி ஆகாது, கணையத்துல உற்பத்தி ஆகாது, கல்லீரல உற்பத்தி ஆகாது. இந்த எலும்புகள் உள்ளக்குள்ள இருக்க மஜ்ஜையில தான் ரத்தம், நம்மளுடைய செல்கள் உற்பத்தி ஆகக்கூடிய தத்துவத்தினுடைய அதிசயம்
இந்த எலும்புகளுடைய உள்ள இருக்கக்கூடிய மஜ்ஜையில தான் எலும்புகளுடைய ரத்தம் உற்பத்தி ஆகும். நம்மளோட ரத்தம் எங்க உற்பத்தி ஆகுதுன்னா எலும்பு மஜ்ஜையில. பாத்தீங்கன்னா எலும்பு இப்படி உடைச்சு நம்ம பார்த்தோம், உள்ளுக்குள்ளார ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஹோல்ஸ்குள்ளதான் சின்ன சின்ன ஒரு டிஸ்களா இருக்கும். அந்த டிஸ் அதாவது சின்ன சின்னதா ஒரு அடுக்கடுக்கா இருக்கும். அந்த உள்ள பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வளவளப்பு தன்மை இருக்கும். அதுலதான் நமக்கு ரத்தம் உற்பத்தி ஆகிறது. இப்படித்தான் நம்மளுடைய ஒவ்வொரு எலும்புகளும் ஒரு ரத்த உற்பத்தி பண்ணக்கூடியதை தன்னைத்தானே செயல்படுத்தக்கூடிய சக்தி நம்ம உடலுக்கு மட்டும்தான் உண்டு. மீதி எல்லாத்துக்கும் இப்போ மோட்டார் போனா கரண்ட் மோட்டர் சுவிட்ச் போட தான் போடும். ஆனா நம்ம உடம்பு அப்படி கிடையாது. ஆனா என்னைக்கு தன்னுடைய தாய் வயிற்றில் இதயம் கருவாக உற்பத்தி ஆகியிருக்கிறதோ அன்னைக்கே நரம்புகள் எலும்புகள் எல்லாமே கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சிடும். தன்னைத்தானே அது வளர்ச்சி அடைஞ்சிடும். அந்த செல்கள் மூலயமா அப்படியே வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கும். அப்படிதான் நம்ம உருவம் இவ்வளவு பெரிய உருவம் நம்ம வந்திருக்கோம். அப்ப எலும்பு நம்மளுடைய எலும்பு மஜ்ஜையில தான் என்ன உற்பத்தி ஆகுது? ரத்தம் உற்பத்தி ஆகிறது. அது நம்ம புரிஞ்சுட்டோம். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப அற்புதமா எலும்பை பத்தி பார்த்துட்டோம். இன்னும் இந்த எலும்பை பத்தி பேசணும்னா மூலிகைக்கு நான் வர முடியாது. அதனாலதான் ஒரு டாபிக்கை நிப்பாட்டிட்டேன். அப்புறம் சதைகள். இதுல பாத்தீங்கன்னா 2 சதைகள் இருக்கு. ஒண்ணு அசைவு தசைகள், இன்னொன்னு ஏவல் தசைகள். 2 தசைகள். இந்த எலும்புக்கு மேல தசைகள் மூடி இருக்கிறது தான் இது ஒரு ரொம்ப பாதுகாப்பு. உடம்பினுடைய நம்மளுடைய அங்கங்களினுடைய அமைப்பை கொடுக்கிறது. இப்ப மேல சதை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எலும்பு கூடு மாதிரி இருந்தோம்னு வச்சுங்க, ஒரு பயத்தை ஏற்படுத்தும். இந்த சதைகள் மேல இருக்கும்போது என்ன பண்ணும்? நமக்கு ஒரு அழகை கொடுக்கும். அந்த இடத்துல சதையினுடைய ஒரு அற்புதமான அமைப்புகள் நம்ம உடலுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதுல இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது அந்த சதைகள். இப்ப இதுல 2 சதை பார்த்திருக்கோம். அதாவது அசைவு தசை, ஏவல் தசைன்னு. அசையும் தசை என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய கைகள் உள்ள சதைகள் எல்லாம் அசையும் தசை. கை கால் எல்லாமே அசையக்கூடிய தசை. ஏவல் தசைங்கிறது இதயம், நம்மளுடைய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கணையம், இதெல்லாம் இருக்கக்கூடியதுதான் ஏவல் தசை என்று சொல்லக்கூடிய ஒரு தசை. இப்படிதான் நம்மளுடைய தசைகளும் நம்ம உடம்புக்குள்ளர அற்புதமா அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான உயர் சக்தி, உயிர் சக்தி வர நம்ம உடல். உயர் சக்தி, உயிர் சக்தி. அப்படியாப்பட்ட அந்த உடலை தான் நம்ம பாதுகாக்கிறதுக்கு முக்கியமான ஒரு தொண்டா நம்ம எடுத்துக்கணும். நம்ம உடலை நம்ம பாதுகாக்கிறது, நமக்கு நம்மளே சேவகன், நமக்கு நம்மளே எல்லாமே அப்படிங்கிறது தான் இப்ப நான் சொன்ன இந்த உடம்புகளுடைய ஒரு தத்துவமா நம்ம அதை எடுத்துக்கிட்டோம். புரியுதுங்களா? இப்படிதான் நம்ம சதைகள் ஒவ்வொன்றும், எலும்புகள் ஒவ்வொன்றும் இயக்கப்பட்டு இருக்கு. இப்ப இதனுடைய ஒரு அனாட்டமி, மெடிக்கல் கூறுகளை பத்தி அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்ப நிறைய பள்ளிகளில பாடத்திட்டங்களிலே இதெல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்து எல்லாரும் அதனுடைய பலன்கள், அதனுடைய பகுதிகள் என்ன அப்படிங்கிறத படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனாலதான் எனக்கு ஒரு சில கருத்துக்களை மட்டும் நாங்க பதிய வச்சுட்டு அடுத்து இப்ப மூலிகையினுடைய மகத்துவத்துக்கு நம்ம வந்துடும். மூலிகையினுடைய மகத்துவத்துக்கு அதுல நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா, நம்ம உடலுக்கு அந்த எலும்புக்கும் சதைக்கும் தேவையான வைட்டமின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டி சத்து அதிகம், அப்புறம் சி சத்து அதிகம், அப்புறம் பி சத்து அதிகம், அப்புறம் கண்ணுக்குள்ள இருக்கிற ஏ சத்து அதிகம். இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சத்து அதிகமா இருக்கு. ஆனால் இந்த டி சத்து மட்டும் எந்த ஒரு உணவுகள்ல இருந்தோ அல்லது வேற ஏதாவது மருந்துகள்ல இருந்தோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த டி சத்து இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமானது, ஒரு எலும்புக்கு தேவையான சத்து. இது அதிகமா எதுல கிடைக்கும்னா சூரிய ஒளியில மட்டும்தான் கிடைக்கும். அதனாலதான் காலையில குழந்தைகளை கொண்டுட்டு போய் கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் சூரிய ஒளியில உட்கார வச்சிருக்காங்க. இப்பயும் நிறைய இடத்துல சூரிய ஒளியில இந்த குழந்தைய வைப்பாங்க. ஏன்னா அந்த எலும்பு வளர்ச்சிக்கான, அந்த சதை வளர்ச்சிகளுக்கான வைட்டமின் டி சத்து சூரிய ஒளியில் தான் அதிகமா கிடைக்குது. ஒரு சில பழங்கள்லயும் நமக்கு கிடைக்குது. ஆனா அதிகமா கிடைக்கக்கூடியது இந்த சூரிய ஒளி ஒன்றில் மட்டும்தான் வைட்டமின் டி சத்து, எலும்புக்கான சத்து நமக்கு அதிகமா கிடைக்கிறது. இது என்ன சார் சத்துன்னா,
அது இயக்கக்கூடிய ஆரோக்கியமான ஒரு நிலை, அதுதான் வைட்டமின். வைட்டமின் என்ன பண்ணும்? உடலுக்குள்ள போனோம்னா அந்த செல்களினுடைய அளவை சீர் செய்து வைத்துக் கொண்டே இருக்கும். இப்போ ஒருத்தர் இருக்காங்க, ஒருத்தருக்கு அனிமிக், அதாவது சோவையா இருக்கு, அவருக்கு எலும்பு சத்து இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணும்? உடம்புல ஹெச்பி, ஹீமோகுளோபின் அணுக்கள் சொல்லக்கூடிய அணுக்கள் குறைவா இருக்கும். அந்த அணுக்கள் குறைவா இருக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? மூஞ்சி வெளுத்து போயிடும், சரியான முறையில் நீர் போகாது. இதுல என்ன வைட்டமின் டெபிஷியன்சி தான். இதனாலதான் உடம்புல நமக்கு ஆரோக்கியம் கெடுது. இப்ப இதுக்கு என்ன சார் பண்ணலாம்னா, அதான் இயற்கை மூலிகளுக்கு நம்ம வரப்போறோம். இந்த மாதிரி வைட்டமின்க்கு இதுல நம்ம எடுத்துக்கக்கூடியது இங்க பாருங்களேன், ரொம்ப அற்புதமான பழம் சீத்தா பழம். இந்த சீத்தா பழம் அமெரிக்காவினுடைய ஒரு அதிசயமான கண்டுபிடிப்பாக நமக்கு வந்திருக்கு. இந்த சீத்தா பழம் நம்ம நாட்டிலையும் இது நாட்டு சீத்தா அப்படிங்கிற ஒரு சீத்தா பழங்கள் இருக்கு, சின்ன சின்னதா இருக்கும். இப்ப இது ஹைபிரிட்லயும் தயார் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இந்த சீத்தா பழம். இந்த சீத்தா பழத்துல அவ்வளவு சத்து இருக்கு. வைட்டமின் இ, டி, நான் சொன்ன சி, பி எல்லாமே இருக்கு இதுல. இந்த சீத்தா பழத்துல அவ்வளவு அற்புதமான சக்தி இந்த சீத்தா பழத்துல இருக்கு. அப்ப நம்ம இதை உரிச்சிட்டு தோல் எடுத்துட்டு அந்த சீத்தா பழத்தை சாப்பிட்டோம்னா, இது எப்படி சார் சாப்பிடணும்? வாரம் 2 பழம் சாப்பிடுங்க போதும். சுகர் இருக்கவங்க மேக்சிமம் அதை அவாய்ட் பண்றது நல்லது. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறதுனால தப்பு கிடையாது. பழங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நீரிழிவு இருக்கவங்க எடுத்துக்கிறதுல தப்பே கிடையாது. சுத்தமா பழங்களையும் எடுத்துக்க வேணாம்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கணும். ஒரு 1/4 ஆப்பிள், சாத்துக்குடியில கொஞ்சம், ஆரஞ்சுல கொஞ்சமா எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சீத்தாப்பழம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஆனா இதுக்குள்ள இருக்கக்கூடிய அற்புதமான விதையை பார்த்தீங்கன்னா பிளாக், கருப்பு கலர்ல இருக்கும். இந்த விதையை எடுத்து என்ன பண்ணணும்? நல்லா நுணுக்கி அதை கொஞ்சம் நல்லா காய வச்சு நல்லா நுணுக்கி, இந்த பேன் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களாம் தலையில தடவிட்டு குளிச்சாங்கன்னா பேன் பூரா கொட்டி போயிடும். அவ்வளோ அற்புதம் இந்த சீத்தாப்பழத்தினுடைய உள்ள விதைக்கு. அதாவது காய வச்சு மிக்சியில போட்டு அடிச்சோ அல்லது நல்லா நுணுக்கியோ தலையில நல்லா ஒரு 10 நிமிஷம் தேய்ச்சி வச்சிருந்து குளிச்சாங்கன்னா அவங்களுக்கு தலையில இருக்க பொடுகும் போயிடும், பேனும் கீழே கொட்டிடும். அப்படி சக்தி படைத்தது இந்த சீத்தாப்பழத்தினுடைய மகத்துவம். இப்ப சீத்தாப்பழத்தினுடைய சக்தியை நம்ம பார்த்துட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சீத்தாப்பழத்துல பாத்தீங்கன்னா இதே ஒரு சதை பகுதி தான் மூடி இருக்கு. உள்ளுக்குள்ளார விதை பகுதி இருக்கு. இது போலதான் நம்ம உடம்பு. எலும்பு இருக்கு, எலும்பு மேல சதை, அப்படிதான். இது போலதான் சதை பகுதி நம்ம உடம்புக்குள்ளார இப்படிதான் அமைப்பும் இருக்கு. இப்ப சீத்தாப்பழத்தை பார்த்துட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பரண்டைன்னு சொல்லக்கூடியது, அதாவது இது இது எல்லா இடத்துலயுமே கிடைக்கும். இதை நல்லா இது கடாம நல்லா சீவிட்டு இது நல்லா சூப்பு வச்சு குடிக்கலாம். இது நிறைய இடத்துல விற்பனைக்கு வந்திருக்கு இந்த பரண்டை. அதாவது இதை நம்ம பயன்படுத்தலாம், அற்புதமா பயன்படுத்தலாம். இதை நல்லா சீவிட்டு நல்லா எடுத்து போட்டு நம்ம, சாரி பரண்டை கிடையாது, முடக்கத்தான். சரி முடக்கத்தான், இதுக்கு பேர் முடக்கத்தான். இந்த முடக்கத்தான் என்ன பண்ணோம்? இப்படி பாத்தீங்கன்னா எலும்பு இப்படிதான் பாத்தீங்களா, ஜாயிண்ட் இருக்கும், இப்படிதான். இதுக்கு பேர் முடக்கத்தான். அதனாலதான் இதுக்கு முடக்கத்தான். இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த முடக்குவாதம் இருக்கிறவங்க 48 நாளைக்கு இந்த முடக்கத்தான நல்லா இதை எடுத்துட்டு நல்லா நசுக்கி ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா மிளகு போட்டு ஜீரகம் போட்டு பூண்டு கொஞ்சம் நல்லா சேர்த்து தக்காளி போட்டு நல்லா ரசம் மாதிரி காய வச்சு ஒரு 3 டம்ளர்ல 1 டம்ளர் அல்லது 1/2 டம்ளர் அளவுக்கு வடிகட்டிட்டு காய வச்சு வடிகட்டி காலைல 1 டம்ளர், நைட்டு 1 டம்ளர் குடிச்சு பாருங்களேன். 48 நாளில உங்களுக்கு கணுசூளை என்று சொல்லக்கூடிய, நான் சொன்னேன்ல அந்த கணு வைரஸ் இருக்கணும், அந்த கணுசூளை என்று சொல்லக்கூடிய அற்புதமா இந்த முடக்கத்தானுக்கு ஓடிடும். இதுதான் முடக்கத்தான், அற்புதமா இந்த முடக்கத்தான். அதனாலதான் இதுக்கு பேரே முடக்கத்தான் வச்சிருக்காங்க. நம்மளுடைய ஜாயிண்ட் உள்ள நோயை தீர்க்கக்கூடிய சக்தி இந்த முடக்கத்தானுக்கு உண்டு. இத புளி கொஞ்சம் சேர்த்து துவையலாவும் அரைச்சி சாப்பிடலாம். ஆனா இது முன்னாடி எடுத்தீங்கன்னா கை அரிக்கும். நம்ம பார்த்துட்டு இதை ஒரு குச்சி வச்சு நல்லா சீவிட்டு, இல்லைன்னா கையில ஒரு கிளவுஸ் போட்டுட்டு எடுத்துட்டு நல்லா சீவி எடுத்துட்டு ஒரு கொஞ்சோண்டு புளி வச்சு அதுல கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து மிக்சியில போட்டு நல்லா அடிச்சு துவையலாவும் பயன்படுத்தலாம் இந்த முடக்கத்தானை. அதாவது சூப்பாவும் பயன்படுத்தலாம், துவையலாவும் பயன்படுத்தலாம். இது ஒரு
அற்புதமான மூலிகை. முடக்குவாதத்திற்கும் இந்த கணுசூளை நோய்க்கும் அற்புதமானது ஒரு மூலிகை இந்த முடக்கத்தான். இது எல்லா பக்கமும் கிடைக்குது. அடியே நின்று இன்னைக்கு அற்புதமா கிடைச்சது இந்த முடக்கத்தான். இந்த முடக்கத்தான் கிராமத்துக்குள்ள வெளியில கிடைக்கும். அடியனுக்கு இது கிடைச்சது. இன்னைக்கு கொஞ்சம் டவுன்ல செல்ல வேண்டிய வேலை இருந்தாலும் அங்க போனேன், அங்க வித்துட்டு இருந்தாங்க. அது மாதிரி டவுன் பக்கம் எல்லா பக்கமும் இந்த முடக்கத்தான் கிடைக்கும். நீங்க வாங்கி இதை பயன்படுத்தலாம். முடக்கத்தான் அப்படிங்கிற ஒரு அற்புதமானது இது. அப்புறம் ஒரு அற்புதமானது இது நம்ம நாட்டினுடைய தாய்மரன் சொல்லக்கூடிய விதையினுடைய பகுதி. தாய்மரன் என்று சொல்லலாம். எப்படி அது அரசன் சொல்லலாம், அது மாதிரி தாய்மரன் கூட சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் தெரியும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா பனை. பனை விதையிலிருந்து வரக்கூடிய அந்த பனை கிழங்கு தான் இது. அந்த பனை கிழங்கு, இந்த பனைக்கிழங்கை எடுத்து வேக வச்சு இது உள்ள இருக்கக்கூடிய அந்த சதப்பகுதியை சாப்பிட்டோம்னா நம்முடைய எலும்புக்கு அவ்வளவு வைட்டமின் சத்து தேவையானது அத்தனை ஸ்ட்ராங் கிடைக்கும். எப்படி அந்த மரம் ஸ்ட்ராங்கா இருக்கு, அதாவது ஒரு பனைமரம் அது ஒரு காலில் நிக்குது, மேலே கிளை, அதாவது அதனுடைய விரிவான இலைப்பகுதிகள், காய் எல்லாமே தொங்கும். இன்னைக்கு பனை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பனையினால பல நன்மைகள் நமக்கு கிடைக்குதுங்கிறது விஞ்ஞான பூர்வமா ஊர்ஜிதப்படுத்தியிருக்காங்க. பனை எந்த அளவுக்கு வளர்த்திருக்குமோ அந்த அளவுக்கு காற்றினுடைய தாக்கத்தை குறைக்கலாமா, காற்றினுடைய வேகத்தை குறைக்கலாமா. அதான் கடலோர பகுதியில பனங்கொட்டை நிறைய போடுங்க, விளையிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்பயும் ஆராய்ச்சிகள் சொல்லிட்டு இருக்கு. அப்படியாப்பட்ட பனைமரம், இந்த பனைமரத்தினுடைய விதையிலிருந்து முளைக்க வைக்கப்பட்டதா இந்த பனைக்கிழங்கு. இந்த பனைக்கிழங்கு என்ன பண்ணும், அப்படி திங்கக்கூடாது, கொஞ்சம் வேக வச்சு அது என்ன பண்ணணும்னா ஸ்டார்ட் ஆயிடும். இது மேலக்கெல்லாம் உரிச்சிட்டு நம்ம உள்ள இருக்கிறத சாப்பிட்டோம்னா இது இயற்கை மூலிகைகளுக்குள்ள ஒரு அற்புதமான மருத்துவம். உடம்புக்கு தேவையான, எலும்புக்கு தேவையான ஒரு அதிக வைட்டமின் உள்ளது இந்த பனைக்கிழங்கு. இப்ப பனைக்கிழங்கை பத்தி அற்புதமா பார்த்துப்போம். ஆனா இந்த பனையினுடைய ரகசியத்தை என்ன சொல்ல போனாதான் தாய்மரன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது கிட்டத்தட்ட ஒரு 300 அடி தூரத்தில் இருக்கக்கூடிய நீர்கள் எல்லாம் பாதுகாத்து வச்சுக்குமா. அப்ப கீழே நீரோட்டத்தை கொடுக்குமா. அவ்வளவு சக்தி படைத்தது இந்த பனை மரத்தினுடைய ஒரு அற்புதமான சக்தி. இந்த பனைமரம் அந்த பனை மரத்தினுடைய எல்லா பாகங்களும் நம்ம பயனுள்ளதா இருக்கும். நம்ம நொங்கு எடுக்கிறோம், நொங்குல இந்த பனைமட்டையில இருந்து பனை விசிறி எடுக்கிறோம், அப்புறம் அந்த மரத்துல இருந்து விட்டங்கள் எடுக்கிறோம். இந்த மாதிரி எல்லா பலன்களும் தென்னை மரத்துக்கு எப்படி கொடுக்க எல்லா பலன் இருக்கோ அது மாதிரி இதுக்கும் உண்டு. இப்ப இந்த பனை விதையை பத்தி பார்த்துட்டோம். அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமானது, எல்லாரும் இத போய் வாய்வு காயின்னு சொல்லுவாங்க. இதுதான் கொத்தவரங்காய். இது ஒரு மூலிகைங்க. நான் என்னோட சமையல் காயை கொண்டு கொடுக்குறேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க. இது ஆக்சுவலி ஒரு அற்புதமான மூலிகை இந்த கொத்தவரங்காய். இந்த கொத்தவரங்காயில இரும்பு சத்து இருக்கு, நான் சொன்ன வைட்டமின் சி இருக்கு, வைட்டமின் பி இருக்கு, அத்தனை சத்துக்கள் இந்த கொத்தவரங்காயில இருக்கு. இது வாய்வு பிடிச்சுக்குமே அப்படின்னா நீங்க தினமும் சாப்பிட வேணாம். வாரத்துல 2 நாள் பூண்டு கொஞ்சம் அதிகமா சேர்த்துட்டு, தேங்காய் கொஞ்சம் இதோட சேர்த்துட்டு, இளம் தேங்காய் கொஞ்சம் சேர்த்துட்டு இதை வதக்கி துண்டு துண்டா போட்டு வதக்கி சாப்பிட்டு பாருங்களேன். அவ்வளவு வைட்டமின் இந்த கொத்தரங்காயில உண்டு. நம்ம எதுக்கு கொத்தரங்காய் வாங்கிட்டு போகணும்னு ஒருத்தர் கொத்தரங்காய் ஒதுக்கிட்டு போயிடுறாங்க. தயவு செய்து கொத்தரங்காய் ஒதுக்காதீங்க. இதுல அவ்வளவு வைட்டமின் இருக்கு இந்த கொத்தரங்காய். இதுல நான் சொன்ன அத்தனை வைட்டமினும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்கக்கூடிய சக்தி அத்தனையுமே இந்த வைட்டமின் இந்த கொத்தரங்காயில. இது ஒரு மூலிகை தான். இது செடியிலிருந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காய் தான் கொத்தவரங்காய். அப்ப இந்த கொத்தவரங்காய நம்ம என்ன பண்றோம், வாரத்துல 2 நாளைக்கு பயன்படுத்துங்க. ஒரே காய் தினமும் நான் வெண்டைக்காய் சாப்பிடணும், தினமும் அப்படி சாப்பிடணுங்களா, ஒரு வாரத்துக்கு இந்த காய், இன்னொரு வாரத்துக்கு இந்த காய் அப்படிங்கிற மாதிரி மூலிகை காய் எடுத்துங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும் இந்த கொத்தவரங்காயினுடைய ஒரு பயன். நம்ம உணவுல சேர்த்து சாப்பிடும் போது இது ஒரு மூலிகையினுடைய அற்புதமான சக்தி படைத்ததா அந்த கொத்தவரங்காய். இப்ப கொத்தவரங்காயை பத்தி பார்த்துட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் தெரியும், வெள்ளை முள்ளங்கி. இது ஒரு மூலிகை, இது பூமியில விளையக்கூடியது. இது ஒரு மூலிகை கூட சக்தி படைத்தது. இந்த மூலிகை எதுக்கு சார் பயன்படும்னா, இது நம்மளுடைய சதைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது. காலை என்ன பண்ணுங்க, நல்லா துண்டு துண்டா நறுக்குங்க, மிக்சியில போட்டு அடிங்க, அந்த மேல இருக்கிறதெல்லாம் வடிகட்டுங்க, இல்லைன்னா அப்படியே நல்லா கழுவிட்டு
நல்லா போட்டு நசுக்கிட்டு மிக்சியில போட்டு அடிச்சுட்டு கொஞ்சமா உப்பு இல்லைன்னா கொஞ்சம் காட்டம் இருக்கும், அதனால பனக்கல் கண்டு சேர்த்து நல்லா ஆத்தி காலையில ஒரு டம்ளர் இல்லைன்னா ஒரு 6 டம்ளர் குடிச்சு பாருங்களேன். உங்களுக்கு எங்கெங்க நோய் வரும், நோய் என்னன்னு தெரியாது. அப்படியாப்பட்ட ஒரு சக்தி படைத்தது இந்த முள்ளங்கி, வெள்ளை முள்ளங்கி. எல்லா அணுக்கள் உற்பத்தியும் பண்ணக்கூடியது இந்த முள்ளங்கி. அதை விட கிட்னி, நம்மளுடைய சிறுநீரகத்தை சுத்தப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது இந்த முள்ளங்கி. இந்த முள்ளங்கிக்கு அவ்வளோ ஒரு சக்தி உண்டு. நம்ம நினைக்கிறோம் இது என்ன முள்ளங்கி, இதெல்லாம் ஒரு காயா அப்படின்னு. கிடையவே கிடையாது. இந்த மாதிரி காயில் தான் நம்ம பயன்படுத்தணும். இது நம்ம என்ன பண்றோம், நேச்சுரலா பயன்படுத்தணும். அது துண்டு துண்டா நறுக்கிறோம், மிக்சியில போடுறோம், அது நல்லா ஒரு தண்ணி மாதிரி வந்ததுக்கு அப்புறம் எடுத்துடுறோம். எடுத்து ரொம்ப காட்டமா இருக்குன்னா கொஞ்சம் பனக்கல் கண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளவு அருமையான ஒரு வைட்டமின் இந்த முள்ளங்கி. அதுவும் முள்ளங்கி பெண்களுக்கு தேவையான அனைத்து விதமான நோய்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இந்த முள்ளங்கிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக உண்டு. அதிகமா அவங்க சாப்பிடலாம். முள்ளங்கில அவ்வளவு சத்து இருக்கு முள்ளங்கிக்கு. அப்புறம் இப்போ ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா பிரண்டை பார்த்திருப்பீங்க. அதுவும் மூட்டு கைகால் வலிக்கு தேவையான ஒரு மூலிகை. பிரண்டை இப்ப கிடைக்கல, அதனால அதோடைய பொடி கிடைச்சது. இப்ப பிரண்டை பாத்தீங்கன்னா இந்த பிரண்டைய இட்லி பொடி மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கு. அடியன் இதை பயன்படுத்தி பார்த்துட்டு இருக்கோம், பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதனால உடம்புக்கு தேவையான ஆரோக்கிய சக்தி கிடைக்கிறதையும் உணர்றோம். இந்த பிரண்டை பொடி எல்லா சித்த மருத்துவ கடைகள்லையும், மூலிகை மருந்துகள் கடையிலையும், மளிகை கடையில கூட இப்ப கிடைக்குது இந்த பிரண்டை பொடி. அதாவது இட்லி பொடி மாதிரி, இட்லி பொடியே தான். இதுல கொஞ்சோண்டு உப்பு கலந்திருப்பாங்க, பிரண்டை கலந்திருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா நம்ம சாம்பார்ல சேர்த்து சாப்பிடலாம், அல்லது ஏதாவது தேவையான எண்ணெய்கள் அதுல கொஞ்சம் குழக்கி சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன். இந்த பிரண்டை பொடியில அவ்வளவு சத்து உண்டு. இந்த பிரண்டை சாதப்பொடியாவும் சாப்பிடலாம். அதாவது இப்ப எப்படி நம்ம சாதப்பொடியெல்லாம் வந்துருச்சு பார்த்தீங்களா, எலுமிச்சம்பழ சாதப்பொடி, அப்புறம் ஒவ்வொரு சாதப்பொடிகளாம் வந்திருக்கு. அந்த மாதிரி சாதத்தை வடிகட்டி அந்த சாதத்துல இந்த பொடியை போட்டு நல்லா கிளறி விட்டு இந்த பிரண்டைப்பொடி சாதம் சாப்பிட்டோம்னா அவ்வளவு அற்புதமான ஒரு சுவை கிடைக்கும். இந்த பிரண்டைக்கு அவ்வளவு சக்தி. இந்த பிரண்டை இந்த மூட்டு வலியும் கேட்கக்கூடிய சக்தி உண்டு, தோல் நோயும் கேட்கக்கூடிய சக்தி உண்டு இந்த பிரண்டைக்கு. இந்த பிரண்டையில அவ்வளவு சக்தி இருக்கு. இந்த பிரண்டையை நம்ம லேசா நினைச்சுக்காது. தயவு செய்து இதை கண்ணுறும் அன்பர்கள், கேட்கும் அன்பர்கள் தயவு செய்து இந்த பிரண்டைப்பொடியை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். இதுதான் இந்த பிரண்டைப்பொடியினுடைய ஒரு ரகசியம். இதெல்லாம் பயன்படுத்தலாம். அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமானது, இது எல்லா கடைகளிலும் கிடைக்கும். இது வாத கேசரின்னு சொல்லக்கூடிய ஒரு தைலம். இதுலயே வாத நாராயணா தைலம் இருக்கு, அப்புறம் வாத தைலம் இருக்கு, அப்புறம் இதுலயே விஷமுஷ்டி தைலம் இருக்கு. இப்படி நிறைய விதங்கள்ல இந்த தைலம் இருக்கு. இந்த தைலம் எதுக்கு சார் பயன்படுத்துறது அப்படின்னா, இப்ப நிறைய பேர் ரொமாட்டிக் அத்தர்டிஸ்க்கு நான் ஒரு தைலம் தரேன், நான் தைலம் தரேன்னு எல்லாரும் கொடுத்துருக்கோம். ஆனா இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள் பல மூலிகைகளை போட்டு அதை பதப்படுத்தி எண்ணெயாக இறக்கி நமக்கு கொடுத்துருக்க மூலிகைகள் இது. நம்ம தமிழகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்கார்ஸ் லேப்னு ஒண்ணு சென்னையில இருக்கு. அதெல்லாம் பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும். இந்த பிறவியில அவ்வளவு மூலிகைகளை தயார் பண்ணி இன்னைக்கு அரசினுடைய ஒரு தத்துவமான மூலிகைகளை கொடுக்கக்கூடியது அந்த இம்காஸ் லேப். அங்க பயிற்சி பள்ளிக்கூடங்களும் இருக்கு, அதாவது சித்த மருத்துவ பள்ளிக்கூடமும் அங்கே இருக்கு. அப்படியாப்பட்ட இம்காஸ் லேப் தான் இந்த வாதக்கேசாரி, வாத நாராயண தைலம், நிறைய மூலிகைகள் அங்க கிடைக்கும். இது எதுக்கு சார் பயன்படுத்துறது? இப்ப திடீர்னு நைட்ல படுக்கிறோம், ஒரு காலில் வலி வந்துருது. உடனே என்ன பண்ணுவோம், பக்கத்துல இந்த தைலம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் கையில ஊத்தி தைலத்தை தடவிட்டு படுத்தோம்னு வச்சுங்க, ஒரு 5 நிமிஷத்துல அந்த வலி நிற்கும். உடனே நிற்கும். எப்படி சார் நிற்கும்? நம்மளுடைய ரோமங்கள், அங்க வேர்வைகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரோமங்களுக்குள்ளர இந்த எண்ணெய் பசையினுடைய சக்தி உள்ள போகும்போது அங்க உள்ள நம்ம உடம்புக்குள்ள ஏதாவது இன்ஃபெக்ஷன், அதாவது வலி ஏற்படுதுன்னா ஏதாவது ஒண்ணு ரத்த ஓட்டங்கள் தேவைப்படும், இல்லைன்னா ஏதாவது வெற்றிடமா இருக்கணும், அதனாலதான் வலி ஏற்படும். அப்படி தடவும் போது அங்கே செல்கள் சீர் செய்யப்படுகிறது. இந்த எண்ணெய் பசையினால் செல்கள் சீர் செய்யப்படும் போது வலி தானாக நின்றுவிடும். இப்படிதான் ஒவ்வொரு தைலத்தினுடைய அற்புதமான குணங்கள் நமக்கு நிறைய பயன்படுத்திட்டு இருக்கோம். அற்புதமான குணங்கள் இந்த தைலத்துல இருக்கு. அப்புறம் ஒரு சில பேர்த்துக்கு எலும்பினால்
கை கால்கள் வராமல் போறது கிடையாது. ஒரு சில பேர்த்துக்கு கை கால் முடக்குவாதம் நடக்க முடியல சார், கொஞ்சம் விந்தி விந்தி நடக்கிறாங்க, அவங்களுக்கு கை கால் வரல. அப்ப எலும்புக்கும் அதுக்கும் சம்பந்தம் உண்டானா? கிடையவே கிடையாது. எலும்புக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அது மூளையினுடைய இரத்த ஓட்ட சம்பந்தம். எலும்பினுடைய நரம்புகளுக்கு பாதிக்கப்பட்டதனால் அவர்களுக்கு பக்கவாதங்கள் ஏற்படுகிறது. ஒரு சில பேர்த்துக்கு 90% பாதிக்கப்படலாம், ஒரு சில பேர்த்துக்கு 10%, 20%, இந்த மாதிரி ஒவ்வொரு அளவுகள்ல பாதிக்கப்படலாம். அப்ப இதுக்கெல்லாம் என்ன சார்னா, வாத நாராயண தைலம்னு ஒரு அற்புதமான தைலம் இருக்கு. நான் சொன்ன கம்பெனியில போடுறாங்க வாத நாராயண தைலம். அந்த வாத நாராயண தைலத்தை வாங்கிட்டு வந்து அப்படியே கையில தடவி பாருங்களேன். 48 நாளுக்குள்ள அவருக்குடைய அந்த வாத நாராயண தைலத்தினுடைய பவர் அற்புதமா செயல்பட வைக்கும். நிறைய பேர்த்துக்கு நாங்களே வாங்கி கொடுத்துருக்கேன். நிறைய பேர்த்துக்கு திடீர்னு பேரலிசிஸ் வந்துருது. அப்ப அந்த வாத நாராயண தைலம் வாங்கி கொடுத்துருக்கேன். அவங்க தடவிட்டு இப்ப நிறைய கை சாப்பிட வருது, கொஞ்சம் கால் நடக்க வருது. ஐயா ரொம்ப ரொம்ப நல்ல மருந்து கொடுத்தீங்க, நான் தடவுறையா, காலையில மத்தியானம் சாயந்தரம் 3 வேளையும் தடவுறேன். அந்த வாத நாராயண தைலத்தினால என்னுடைய நரம்புகள் எல்லாம் கொஞ்சம் செயல்பட நல்லா வந்துருச்சு அப்படின்னு அற்புதமா சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப அற்புதமா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய மருந்துகள். உடனே ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்துட்டு அங்க கொஞ்சம் தான் குணப்படுத்த முடியும். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பிசியோதெரபி கொடுக்கணும், கைக்கு பயிற்சி கொடுக்கணும் அப்படிம்பாங்க. அந்த கை பயிற்சிக்கெல்லாம் தேவையில்லை. இந்த வாத நாராயண தைலத்தை நீங்க வாங்கி தடவி பாருங்க, இல்லை இந்த வாத கேசாரி, இல்லை விஷமுச்சி தைலம், இந்த மாதிரி வாங்கி தடவி பாருங்க. அதனுடைய சக்தி ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் பயன்பாட்டுக்கு நான் பயன்ல சொன்ன விஷயங்கள். இப்படித்தான் நம்மளுடைய மூலிகைகளுடைய ஒவ்வொரு சக்தியும் நம்மளை இயக்க வச்சிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அப்புறம் இன்னொரு முக்கியமான தத்துவத்தை நம்ம சொல்லணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மூளையில் இருக்கக்கூடிய ஓடுகள் இருக்கு, எலும்புகள், அது கோர்வையாக கோக்கப்பட்டு இருக்கும். எலும்புகள் அப்படியே மடிச்சு 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 அப்படியே 1, 2, 3 இப்படிதான் சேர்ந்திருக்கும். இதுக்கு இடையில தான் ஜவ்வுகள் இணைப்பு இருக்கும். இது அவ்வளவு பலம் வாய்ந்தது. அதனாலதான் தாடை எலும்பு இங்க இருக்கு. ஏன் தாடை எலும்பு இங்க இருக்கு? நம்ம மென்று சாப்பிடக்கூடிய சக்தி அதிகம் தேவைப்படும். ஏதோ ஒரு காய் அதிகமா கடினமா இருக்கும், அதை கடிச்சு சாப்பிடறதுக்கு இது ஸ்ட்ராங்கா இருந்தாலும். ஒவ்வொரு அமைப்பையும் பாருங்களேன். எலும்புல கூட ஒரு அற்புதமான சக்தியை படைச்சிருக்காங்க. எலும்புல கூட, இந்த எலும்பு தாடை எலும்பு விளையாண்டுட்டே இருப்பாங்க. ஒரு தலையில போய் இந்த எலும்பு அடிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், இந்த கபடி விளையாடுறவங்களுக்கு எல்லாம் டக்குன்னு மண்டை கூட உடஞ்சு ஒரு சைடு. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான எலும்பு இந்த எலும்பு. அப்ப இந்த தாடை எலும்பினுடைய ஒரு பாதுகாப்பில் தான் நம்மளுடைய இந்த அசைவுகள் ஏற்படுகிறது. இந்த அசைவுகள் ஏற்படும் போது இங்கிருந்து இந்த எலும்புகள் ரொம்ப ரொம்ப பாதுகாக்கப்படுகிறது. இப்படிதான் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பயன்பாட்டுக்கு எடுத்துட்டு இந்த மூலிகையினுடைய ஒரு அற்புதமான ஒரு தத்துவத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அப்புறம் இப்ப நமக்கு உடல் ரீதியான உப்புகளை சேர்த்துக்கணும். அதையும் நான் இப்ப சொல்றேன். வாத பித்த ஸ்லோத்ம நாடிகளுக்கான உப்புகள் நம்ம எல்லாமே நம்ம கையை பிடிச்சு பார்க்கும்போது இதுல தெரியும். 6 மாத்திரை, 1 மாத்திரை, 1/4 மாத்திரை அப்படின்ற ஒரு அளவு இருக்கு. அப்ப இந்த அளவுகளை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடம்புக்குள் பித்தம் அதிகமானால் ஜீரண மண்டலம், வாய்க்குள் ஒரு விதமான உமிழ்நீர் கசக்கும். பித்தம் அதிகமானால், வெப்பம் அதிகமானால் உடலை போய் ஹீட்டாவே இருந்துட்டு இருக்கும். ஸ்லோத்மம் அதிகமானால் ஒரு சில ஜில்னு, அதாவது ஏத்துட்டே இருக்கும். அப்ப வாத பித்த ஸ்லோத்ம நாடிகளுக்கு உப்புகள் அற்புதமா இருக்கு. இந்த வாத நாடிக்கு கல் உப்பை பயன்படுத்துங்கள். கல்லுப்பு வாத நாடிகளுக்கு கல்லுப்பு. வாதம் பித்த நாடிகளுக்கு இந்து உப்பு பயன்படுத்துங்க. அதாவது இந்து உப்பு இருக்கு பாத்தீங்களா, இந்து உப்பு, அதை பயன்படுத்துங்க. ஸ்லோத்ம நாடிகளுக்கு 2 உப்புமே சமமா எடுத்துக்கலாம். இந்த உப்பு தான் எடுத்துக்கணும். சோடியம், அதாவது அயோடின் கலந்த உப்பு எடுத்துக்கலாம். இந்த அயோடின் கலந்த உப்பு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும் உடம்புக்கு. இந்த உப்புனால என்ன சார் சத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உப்பு நம்ம உடம்புக்குள்ள ஒரு சுவையை கொடுக்கறதோட, நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த ஜாயிண்ட்டுக்கு இருக்கு பாத்தீங்களா, இதை
இலகப்படுத்தக்கூடிய சக்தி உப்புக்கும் உண்டு. அதே போல சிறுநீரகத்தை ஒருவித கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி உப்புக்கு உண்டு. அப்ப ஒவ்வொரு வாத பித்த சுலோத்ம நாடிகளுக்கு எந்தெந்த உப்பை நம்ம பயன்படுத்தணுங்கிறதையும் வகுத்து வச்சிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணும்னா நம்ம உடம்புக்குள்ள அந்த உப்பு சுவையாக இருக்கிறதை விட உடலுக்கு தேவையான இயக்கங்களையும் அது சரி பண்ணக்கூடிய சக்தி அந்த உப்புக்கு உண்டு. இப்ப பாத்தீங்களா, உப்பு கூட ஒரு மகத்துவமான சக்தி நமக்கு கொடுத்திருக்காங்க. இப்படிதான் ஒவ்வொரு மூலிகைகளுக்கும் நம்மளுடைய அற்புதமான சக்திகளை நமக்கு கொடுத்து ஆரோக்கியத்தையும் நோயற்ற வாழ்வையும் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அதோட இந்த எலும்புகளுக்கு இன்னமும் தேவையான என்ன சார் உணவுகள் எடுத்துக்கிறதுனா, சிறுதானிய உணவுகள் எடுத்துங்க. அதுல நிறைய வைட்டமின் இருக்கு. நம்ம அரிசி சாதத்துல இப்பெல்லாம் குறுகிய கால பயிரா கொண்டு வந்துட்டாங்க. அரிசி சாதத்தை, அதாவது நம்ம சாதம் சாப்பிட்றத ஒரு 120 நாள் விளைந்தத இப்ப 60 நாள்ல கொண்டு வந்துட்டாங்க. அப்ப அதனுடைய விளைச்சல் எப்படி இருக்கும்? அவங்க எல்லாமே உரங்களாக கொடுத்திருக்காங்க. அந்த காலத்துல எருக்கள் போட்டு அந்த பயிர் வளர்ந்தப்பட்டு இப்ப உரங்கள் போட்டு வளர்க்க. அதனாலதான் அதிகமா அந்த அரிசி சாதம் சாப்பிட்றவங்களுக்கு சர்க்கரை கூட கண்ட்ரோல் ஆகாது. நான் சொல்லியிருக்கேன் அந்த பகுதி எடுத்ததுல கூட. அப்ப என்ன பண்றோம், அந்த அரிசி சாதத்தினுடைய அளவை குறைச்சிட்டு வாரத்துல 4 நாள் சிறுதானிய உணவு எடுத்துங்க. நிறைய இருக்கு. மக்காச்சோளம் இருக்கு, கேழ்வரகு இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா அதுலயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நிறைய நிறைய சிறுதானியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நிறைய பகுதிகள் இருக்கு. கருங்குருவை அரிசி இருக்கு, கருங்குருவை அரிசி, வாழை அரிசி இருக்கு. இந்த வாழை அரிசி எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடலுக்கு இந்த வாழை அரிசி இப்ப சதப்பகுதியை வச்சு பார்ப்போம். எலும்பகுதியை பார்த்தோமா, இப்ப சதப்பகுதியில இந்த வாழை அரிசிய வாங்கிட்டு நல்லா மிக்சியில போட்டு நுணுக்கி பவுடரா வச்சுட்டு அந்த வாழை அரிசியோட கொஞ்சம் தேன் கலந்து தினமும் சாப்பிட்டு வந்தோம், இல்லைன்னா வாழை அரிசி கஞ்சி வச்சு குடிச்சோம் அப்படின்னா உடம்புல இருக்க இந்த ஊழ சதைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, பருமனா இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாம் அது குறையும். அப்படியாப்பட்ட சக்தி படைத்து இந்த வாழை அரிசி. வாழை அரிசி எல்லா கடைகளையும் கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப அபூர்வமா ஆனா கிடைக்குது, விலை கூட, எல்லா கடையிலையும் கிடைக்கும் வாழை அரிசி. அதை பயன்படுத்தணும்னு வச்சுங்க, சமைச்சு சாப்பிடலாம். அதை நான் சொன்ன மாதிரி அந்த பொடி எடுத்து தேன்ல குழைச்சி சாப்பிடலாம். தேன் உடலுக்கு தேவையான ஒரு வைட்டமின் தான், அதுவும் எலும்பு சத்தை கொடுக்கக்கூடியது தேன். நான் தேனை பத்தி நிறைய இந்த தொகுப்புலையும் கொடுத்துட்டு இருக்கேன். தேனுக்கு அவ்வளவு பவர் உண்டு. முக்கியமா விட்டமின் இரும்பு சத்து, அதாவது அயன் இருக்கிறவங்க, அதாவது உடம்புல போலிக் ஆசிட் அமிலம் குறைகிறவங்க தேன் எடுத்துங்க. தேன் எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமானது, அந்த காலத்துல எல்லாம் தாம்பலம் சொல்லிட்டு இரவு நேரத்துல எடுத்துக்குவாங்க. தாம்பலம்னா என்ன? அதான் வெற்றலை. அதுல கொஞ்சோண்டு அதுல உள்ள சேர்க்கக்கூடிய பொருள்லாம் சேர்த்துட்டு கால்சியம் சத்து சேர்த்துக்குவாங்க. அதான் சுண்ணாம்பு. இந்த எலும்புக்கு கால்சியமும் தேவை. அதனாலதான் உங்க எலும்பு தேஞ்சு போச்சுன்னா கால்சியம் சத்து எடுத்துங்கன்னு மாத்திரை தனியா கொடுப்பாங்க, கால்சியம் மாத்திரை. ஆனா சுண்ணாம்புல கால்சியம் சத்து அதிகமா இருக்கு. வெத்தலையில அதிகமா இரும்பு சத்து இருக்கு. அப்ப இந்த வெத்தலையில சுண்ணாம்பு தடவி அதுல கொஞ்சம் காரத்தை குறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சீவலோ அல்லது கொஞ்சோண்டு தெக்கம்பாக்கம் வச்சு சாப்பிட்டுட்டு இரவு படுப்பாங்க. அவங்களுக்குலாம் நோயே வராது. காரணம், இயற்கையான உணவுகளை அவங்க எடுத்துட்டு ரொம்ப அற்புதமா தூங்குறாங்க. தூக்கமும் நல்லா வரும். அந்த தாம்பளத்தை எடுத்து, தாம்பளங்கிற அந்த இரவு நேரத்துல சாப்பிட்டு படுத்தோம்னா தூக்கமும் நல்லா வரும். அப்ப அந்த சுண்ணாம்பு சத்தை நம்ம எது மூலியமா எடுத்துக்கிறோம்னா, தாம்பளம் வெத்தலையினுடைய கடைசி பகுதியில் நிறைய தடவிட்டு அந்த வெத்தலையில நம்ம எடுத்துட்டு இரவு நேரத்துல படுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். சார் எனக்கு சீவல் படம் பிடிக்காது, எனக்கு பாக்கு படம் பிடிக்காது, சோ பிடிக்கும் அப்படின்னா ஒண்ணுமே வேணாம். வெத்தலையில கொஞ்சம் சுண்ணாம்பு தடவிக்குங்க. வெத்தலையை நல்லா குழியாக்கி அதுல தேன் ஊத்திக்குங்க. தேனை ஊத்திட்டு வெத்தலையினுடைய சுண்ணாம்பினுடைய காட்டம் இல்லாம தேனோட சாப்பிட்டு படுத்துருங்க இரவு நேரத்துல.
உங்கள் உடலுடைய அந்த சதை பகுதியெல்லாம் குறையும், எலும்புக்கு அந்த கால்சியம் சத்து கிடைக்கும். அவ்வளவு சக்தி அந்த தாம்பூலம் தரிக்கிறதுல உண்டு. அதோட உயிர் அணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய சக்தி உண்டு. இரவு நேரத்துல ஜீரணமான உடனே உடம்புக்கு தேவையான அந்த சக்தி இரவு நேரத்துல நம்ம கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்ப அதை எடுத்துக்கும். அப்ப அந்த தாம்பூலம் தரிப்பதும் சிறந்த ஒரு முறைதான். இப்படி ஒவ்வொரு முறைகளும் நமக்கு சித்தர்கள் இருந்து, நம்மளுடைய பாரம்பரிய சித்த வைத்திய முறைகள்ல இருந்து நமக்கு நிறைய வகுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்படிதான் ஒவ்வொருத்தரும் நம்ம ஒவ்வொரு நிலைகளையும் நம்ம உணர்ந்து, ஒவ்வொரு உணவுகளினுடைய மகத்துவத்தையும் புரிஞ்சு, அந்த காய்களினுடைய தத்துவங்களையும் தெரிஞ்சுட்டு நம்ம செயல்பட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம். எல்லாரும் சொல்றாங்க, இப்ப ஒரு நிறைவான நிகழ்வுக்கு வருவோம். எல்லாரும் சொல்றாங்க, கீழே விழுந்தோடனே கை இந்த இடத்துல எலும்பு கிராக் ஆயிடுது சார். ஆகும். எப்படின்னா நம்ம தடுமாறி கீழே விழுவும் போது எவ்வளவு தாங்குது. இது உண்மை, மென்மையான பகுதி. இங்க பாருங்களேன், இது மென்மை. இப்ப எப்படின்னா இங்க பாருங்களேன், ஒடிஞ்சிச்சு. இங்க பாருங்க, இவ்வளவு மொத்தமா இருக்கு, இந்த மொத்தமே ஒடிஞ்சிச்சு. பாத்தீங்களா? அப்படித்தான் நம்ம உடம்பு. அப்ப அது உள்ள சதை தாங்கிட்டு இருக்கு. அதையும் மீறி அது எங்கேயோ தடுமாறி விழுவும் போது, அதுவும் குறிப்பிட்ட வயதான காலத்துல தடுமாறி விழுவுறவங்க தான் அதிக பேர் விழுந்துடுறாங்க. அவங்க வண்டியில இருந்து விழுவுறவங்க, அதாவது டூ வீலர்ல ஆக்சிடென்ட் ஆகி விழுவுறவங்க, இப்பெல்லாம் என்ன ஆகும்? எலும்புகள் உடைந்து விடும், அல்லது உடையறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்காது, கிராக் ஆயிடும். அதாவது இப்படி போயிட்டு இருக்க எலும்புல என்ன பண்ணோம்? இப்படி கிராக் ஆயிடும். இப்படி ஒரு கோடு மாதிரி உள்ள விழுந்துரும். அப்ப வலி எடுக்கும், அசைவுகள் ஏற்படாது, நடக்க முடியாது, வலி ஓவரா எடுக்கும். அப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த மாதிரி உடைஞ்சிருச்சுன்னா, அப்படி சுத்தமா நம்ம உடைஞ்சிச்சுன்னா, அது நம்மளுடைய அந்த பதிவு எக்ஸ்ரேல தெரியும். உடைஞ்சிச்சுன்னா இதுக்கு எந்த விதமான மருந்துகளும் இல்லை. இது இப்பெல்லாம் நிறைய மெத்தட் வந்துச்சு. இப்படி ஜாயின் பண்ணி இதுக்கு ஒரு பிளேட் மாதிரி வச்சு ஜாயின் பண்ணி கொடுத்துறாங்க, எந்த வயசுக்காரங்களா இருந்தாலும். அல்லது இது லைட்டா எங்களுக்கு கிராக் தான் சார் ஆயிருக்குன்னா ஒண்ணுமே வேணாம், அதை அப்படியே மெதுவாக ஒரு ஈர துணியை போட்டு சுத்தி 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 வைங்க. கொஞ்சம் கால் கை இருந்தால் மேல தூக்கி வச்சுங்க. அல்லது ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்ட இந்த பேண்டட் கிரீப்பை போட்டுட்டு அப்படியே உட்காந்துருங்க. தானாக அது ரத்தம் உற்பத்தி ஆகி ஆகி தானா குடிக்கும். அதை நீங்க போயிட்டு நான் அங்க வலிக்கிறேன், இங்க வலிச்சு இப்படி வலிச்சு விட்டாங்க அப்படிங்கும் போது இருக்கிறது நமக்கு அதை அதிகப்படுத்துறோம். இப்ப நான் சொல்றது உடைந்ததை ஒண்ணும் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். அதுக்கு நம்ம சொன்ன மாதிரி மெத்தடு தான். ஆனால் லைட்டா கிராக் ஆயிருக்கு, இந்த இடத்துல எங்களுக்கு சதை பிறண்டு இருக்கு, இந்த இடத்துல லேசா எலும்பு கிராக் ஆயிருக்கு, எலும்பு உள்ளுக்குள்ளார இந்த இந்த சின்ன நம்மளுடைய பாதத்துல எல்லாம் ரொம்ப மென்மையான நரம்புகளும் எலும்புகளும் ஓடுது. நம்ம கால் பாதத்துல அது வெயிட் உட்கார்ந்தா கூட டக்குன்னு சின்னூண்டு கிராக் ஆயிடும். அப்ப வலி எடுக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்? உடனே சுடு தண்ணியில கொஞ்சோண்டு உப்பு அள்ளி போட்டு, எல்லாம் சுடு தண்ணியில ஒத்தரம் கொடுக்கணும். ஒத்தரம் கொடுத்துட்டு அதுக்கு தேவையான ஒரு ஆயின்மெண்ட் தடவுனோம்னா, அது கொஞ்ச நாள் நம்ம ஓய்வு எடுத்தோம்னா தானாக குடிக்கும். எப்படி ஒரு வாயில்லா ஜீவன்கள், அதாவது நம்ம நிறைய பாக்குறோம், நன்றியுள்ள ஜீவன்களை பாக்குறோம், அதுக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னா தானாவே குணப்படுத்திக்கக்கூடிய சக்தி அதுங்களுக்கு இருக்கு. அது போலதான் நமக்கும் இருக்கு, நம்ம அதை பயன்படுத்திக்க மாட்டேங்கிறோம். அதுக்கு என்ன சார் எப்படின்னா, நமக்கு நோய் வந்துருச்சு நினைச்சிட்டே இருக்கக்கூடாது. எனக்கு நீரிழிவு நோய் வந்துருச்சு, எனக்கு ஐயோ இதயத்துல அடப்பு இருக்குன்னு சொல்றாங்க, ஐயோ எனக்கு கை கால்கள் இப்படி இதாயிடுச்சு, மூட்டு விழா வலி, எதுக்குமே கவலைப்படக்கூடாது. இதை நான் குணப்படுத்திடுவேன், இது சரியாயிடும் அப்படி நம்ம மனசுக்குள்ளரே அந்த ஒரு அற்புதமான ஒரு எண்ணங்களை விதைச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது எங்க பறந்து ஓடுதுன்னே தெரியாது. எப்படி சார் பறந்து ஓடும்? நீங்க உணவுகள் எடுத்துக்கிறீங்க பாத்தீங்களா, சாப்பாடுகள், அதுல இருந்து தானா உங்களை எண்ணங்கள் கொடுக்கும். சிறுதானியம் எடுத்துக்க, இது மாதிரி சீத்தாப்பழம் எடுத்துக்க, இது மாதிரி முள்ளங்கி எடுத்துக்கங்க, இது மாதிரி பிரண்டை துவையல் எடுத்துக்க. அது அதை விட இன்னொரு முக்கியமானது மரவள்ளி கிழங்கு. நீங்க பார்த்துருப்பீங்க, மரவள்ளி கிழங்கு நிறைய இடத்துல சிப்ஸ் போட்டு அதை பவுடர் பண்ணி நிறைய இடத்துல கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய சத்துள்ள பொருள்கள் மரவள்ளி கிழங்கு தான் கலக்குறாங்க, சத்து மாவுன்னு சொல்றது இல்ல. மரவள்ளி கிழங்குல அவ்வளவு வைட்டமின் இருக்குங்க, பூமியில வரைகிற மரவள்ளி கிழங்குல
அதை அந்த காலத்துல எல்லாம் வெட்டி வீட்டுல வந்து வேக வச்சு நம்மளுக்கு உணவா கொடுப்பாங்க. ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி அதை கொடுப்பாங்க. அவ்வளவு சத்து அந்த மரவள்ளி கிழங்குக்கு. அதெல்லாம் நம்ம தாராளமா எடுத்துக்கலாம். மரவள்ளி கிழங்குலாம் எலும்புக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கக்கூடியது, உயிரணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடியது மரவள்ளி கிழங்குக்கு. இப்படி நம்ம ஒவ்வொரு உணவுகளையும் நம்ம பார்த்து பகிர்ந்து சாப்பிட்டோம்னா அப்புறம் எப்படிங்க நமக்கு நோய் வரும்? நம்ம உடனே எப்படி அது நோய் வந்து இருக்கும் நம்ம நினைச்சு பார்ப்போம்? நினைச்சு பார்க்க மாட்டோம். அதுக்குதான் நம்ம என்ன பண்றோம், நமக்குள்ளர முதல் விதைக்கக்கூடிய விதையே நமக்கு எந்த நோயும் இல்லை. ஒருத்தட்ட போவாங்க, ஒருத்தட்ட போனோன்னா ஐயோ இவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், இதயத்துல ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒரு சில பேர் வந்து அதை பயன்படுத்திட்டு நல்ல குணமாவும் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, அது என்ன பண்ணோம், எனக்கு அதெல்லாம் கிடையாது, நான் ஆரோக்கியமா இருக்கேன், நான் நல்லா வேலை செய்யறேன், இந்த நல்லா மூட்டை தூக்குறேன், நல்லா படி ஏறுறேன் அப்படிங்கும்போது அவங்க எப்படி நமக்கு சொல்லியிருப்பாங்கன்னு அவங்க காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்க. இன்னவரையிலையும் இதயத்துல கோளாறு இருக்குன்னு சொல்ல கூட அவங்க காரணம் அவங்களுடைய அந்த ஒரு மன தைரியம், அந்த மன ஊக்கம். ஆச்சரியப்படுறோம், என்னங்க உங்களுக்கு மருத்துவர் இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க, நீங்க ஐயா எனக்கு அதெல்லாம் ஒண்ணு கூட இல்லையா, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு இயற்கையாவே இருக்கும் போல இருக்கு, நான் பாரு நல்லா வெயிட்டு தூக்குறேன், நான் மேல ஏறுறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க கிட்ட என்ன சொல்ல முடியும்? அவங்களுடைய அந்த மனோபலம் தான். அப்ப அந்த மனபலத்துக்கு என்ன வேணும்? இயற்கை உணவுகள் வேணும். அந்த இயற்கை உணவுகளை நம்ம ருசித்து அதனுடைய அனுபவத்தை உணர்ந்து நல்ல மென்று சாப்பிட்டோம்னாலே உடலுக்கு தேவையான அனைத்து ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி இந்த இயற்கை மூலிகைகளுக்கு அற்புதமா கிடைக்குதுங்க. அதனாலதான் ஒரு சில மருத்துவ குணத்துல பாத்தீங்கன்னா நிறைய உணவுகள்ல சேர்த்துக்கிறாங்க. மிளகு சேர்த்துக்குவாங்க, அப்புறம் கசகசா சேர்த்துக்குவாங்க. இந்த மாதிரி நிறைய சேர்த்துக்கிறது எல்லாமே இந்த மூலிகையினுடைய மகத்துவத்தினாலதான் உணவுல சேர்த்துட்டு நம்ம அதை உணவாகவும் எடுத்துக்கிறோம். உணவுல சேர்த்துட்டு அது நம்ம உணவாகவும் எடுத்துக்கிறோம். இப்ப ஒரு நிறைவான நிகழ்ச்சி, எங்க பார்த்தாலும் பனி மழையா இருக்கு. இந்த நேரத்துல சளி அதிகமா ஒரு சில பேர்த்துக்கு வந்துட்டு இருக்கு. ஒண்ணு வேணா கொஞ்சோண்டு துளசி பொடி எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு மிளகு பொடி எடுத்துக்கோங்க. துளசி பொடியும் மிளகு பொடியும் கடையில கண்டிப்பா விற்கிது. இல்லைன்னா நீங்களே கூட துளசி எடுத்து காய வச்சுக்கலாம், மிளகையும் பொடியாக்கி வச்சுக்கலாம். எடுத்து தேன்ல நல்லா குழைச்சிட்டு காலையில ஒரு வேளை, மத்தியானம் ஒரு வேளை, இரவு ஒரு வேளை, 3 வேளை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான மூச்சு திணறல், அதாவது சளியினால் ஏற்படக்கூடிய இரைப்புகள், சளி உங்களுக்கு திக்காயிட்டுன்னா கூட அந்த நான் சொன்ன அந்த துளசி பொடியும் அந்த மிளகு பொடியும் இப்போ உள்ள சீசனுக்கு, அதாவது இப்போ உள்ள காலகட்டத்தை வெல்றதுக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். அதாவது மிளகு பொடியும் துளசி பொடி மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டா போதும். அது தேன்ல குழைச்சி சாப்பிடணும். தேன் நல்ல தேன் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது சார் அப்படின்னா அது என்ன பண்ணுங்க, கொஞ்சோண்டு சுடு தண்ணியில போட்டு அதுல கொஞ்சோண்டு பனக்கல்கண்டு கலந்து குடிச்சிருங்க, தப்பு கிடையாது. பனக்கல்கண்டும் நோய் சளியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சக்தி உள்ளது. அதாவது கொஞ்சம் மிளகு பொடி போடுங்க, ஒரு ஸ்பூன் துளசி பொடி போடுங்க, ஒரு ஸ்பூன் பனக்கல்கண்டு போடுங்க, போட்டுட்டு அது நல்லா காய வச்சு ஆத்தி வடிகட்டி ஏலம் சூடா இருக்கும்போது குடிங்க, கஷாயம் மாதிரி குடிங்க. கண்டிப்பாக இந்த சளியினுடைய, அதாவது நம்ம உடம்பு நுரையீரல்ல தாக்கக்கூடிய, இப்ப பனி வந்துருச்சு, ஒரு சில பேருக்கு மழை வந்துருச்சு, சளி பிடிச்சுக்கும், தும்மல் வரும், இறைப்பு வரும். இதுக்கு போனா நிறைய மாத்திரை மருந்துகள்லாம் தருவாங்க. அது ஒரு பக்கம் பைசா செலவு, ஒரு பக்கம் நோயும் குணமாவாது, ஒரு நோயை உண்டு பண்ணி இன்னொரு நோயை உண்டு பண்ணும். அந்த மாதிரி அதுக்கு எளிமையான மருந்து நான் சொன்னப்போ மருந்து எடுத்து, அருமையான மருந்து, அதை எடுத்து பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு சளியே பிடிக்காது. அதோடு இந்த காலங்கள்ல முடிந்த அளவுக்கு வெந்நீர் பயன்படுத்துங்க. வெந்நீர்ல ஜீரகத்தை போட்டு பயன்படுத்துங்க. வெந்நீர்ல ஜீரகத்தை போட்டு பயன்படுத்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய சக்தி ஜீரகத்துக்கு உண்டு. அதாவது வெந்நீர் வைக்கிறீங்க, அதுல ஜீரகத்தை தள்ளி போடுங்க, கொஞ்சம் தானா அந்த கலர் மாறிக்கும். அத கொஞ்சம் வடிகட்டி வச்சுக்குங்க, ஆறுனா கூட பரவாயில்ல. அந்த வெந்நீரை குடிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த உள்ள இந்த இயற்கையினுடைய தாக்கங்கள்ல இருந்து நம்ம மாறுபட்டு
சளி, இந்த காய்ச்சல், இந்த மாதிரி தொல்லைகளிலிருந்து நம்ம விடுபடலாம் அப்படிங்கிறத இந்த அற்புதமான தருணத்துல எல்லாத்துக்கும் பதிய வச்சுக்கிட்டு இருக்கேன், பதியமும் வச்சிருக்கேன். அதோடு இந்த எலும்புகள் நம்ம உடம்புக்கு ஒரு சில எலும்புகள் அசையும் தன்மை உள்ளது, ஒரு சில எலும்புகள் அசையா தன்மை உள்ளது. அசையும் எப்படி நம்ம சதைகளை பார்த்தோமோ அதே போல எலும்புகளுக்கு உண்டு. இப்ப இந்த மேல இருக்க எலும்புலாம் அசையா தன்மை, இந்த ஜாயிண்ட் அசையும் தன்மை. அதே போல இந்த முட்டு வலிகள் இதெல்லாம் அசையும் தன்மை. அந்த நமக்குடைய ஜாயிண்ட் தான் முக்கியமான ஒரு அற்புதமான சக்தி. இப்ப ஜாயிண்ட் இருக்கிறதுனால நான் கை விரிக்கிறேன், அப்படி நீட்டுறேன். நீட்டிகிட்டே இருந்தா என்ன பண்ண முடியும்? இப்படி பண்ணவே முடியாது. என்ன பண்ண முடியும்? எந்த வேலையும் செய்ய முடியாது. இந்த ஜாயிண்ட் அதே மாதிரிதான் முதுகு தண்டுவடத்துல நம்ம குனிகிறோம், நிமிர்றோம், இந்த விலை எலும்புகள்ல வெயிட்டை தூக்கி வச்சுக்கிறோம். எல்லாமே ஒரு கோர்வையாக, அதாவது அந்த முதுகு தண்டுவடத்துல ஒரு கோர்வையாக இணைக்கப்பட்ட ஒரு மிக பலமான எலும்புகள் அதெல்லாம். அப்படியாப்பட்ட எலும்புகள் அந்த எலும்புகள்லாம். அப்ப அந்த எலும்புகளை நம்ம பாதுகாத்துக்கணும். அதே போல் நம் உடலுக்கு இந்த எலும்புகளை பாதுகாக்க வேண்டிய சதை பகுதிகள் அதிகமா இருக்கு. இந்த சதைகளையும் பாதுகாத்து சதைகளினுடைய அதாவது நிறைய எனக்கு பர்மனா இருக்கு, அதை குறைக்கிறதுக்கு என்னன்னா ஒண்ணு வேணாம். இந்த பர்மனா இருக்கிறவங்க நான் சொன்ன அந்த வாழை அரிசியை வாங்கிட்டு சாப்பிட்டு பாருங்க, அற்புதமா குறையும். அதை விட அந்த பர்மனா இருக்கிறவங்களுக்கு இன்னொரு அற்புதமான பொடி இருக்கு. இதான் நான் கடைசியில சொல்லக்கூடிய நிலவாகை சூரணம். இங்க பாருங்க, நிலவாகை சூரணம். இது எல்லா கடையிலும் கிடைக்கும். இந்த நிலவாகை சூரணத்தினுடைய ஒரு அற்புதமான சக்தி இருக்குன்னா, உடல் எடையை குறைக்கக்கூடியது, வாய்வை சரியாக கண்ட்ரோல் பண்ணும், உடல் பருமனை குறைக்கும். இது 48 நாளைக்கு காலையிலே இரவும் ஒரு ஸ்பூன் எடுத்து சும்மா ஆர்டினரி தண்ணிலையோ அல்லது கொஞ்சம் ஹாட் வாட்டர்லயோ போட்டு நல்லா கலக்கி காலைல ஒரு டம்ளர், நைட் 6 டம்ளர், காலையிலயும் இரவும் குடிச்சு பாருங்களேன். ஒரு ஸ்பூன் போட்டா போதும், நல்ல மலச்சிக்கல் உங்களுக்கு ஏற்படாது. அதே மாதிரி கேஸ் ரிலீஃப் ஆகும். அப்ப இதெல்லாம் ரிலீஃப் ஆகும்போது என்ன ஆகும்? உடலுக்குள்ள இருக்கக்கூடிய செல்கள் நன்றாக இயங்க செய்யும். அப்ப செல்கள் இயங்கும் போது உடலினுடைய பர்மன் குறையும். இது அற்புதமானது ஒரு மூலிகை நிலவாகை. நிலவாகையை நிறைய பயன்படுத்தலாம், தப்பே கிடையாது, பொதுவா பயன்படுத்தலாம். ஆனா அதிகமா சாப்பிட்டோம்னா ஒரு 2 வரை 3 வரை அதிகமா மலங்கள் கலைக்கு தேவைப்படும். நம்ம தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூன் காலைல, ஒரு ஸ்பூன் இரவு, ஒரு ஸ்பூன், 48 நாளைக்கு சாப்பிடுங்க. கண்டிப்பா உங்களுடைய பர்மனுடைய அளவு எப்படி குறைஞ்சிருக்கும், உறுதியா குறையும். இதை விட நான் பொன்னாங்கண்ணி சொல்லியிருக்கேன். அந்த பொன்னாங்கண்ணியை பருப்பு போட்டு நல்லா வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு அற்புதமான சக்தி பொன்னாங்கண்ணிக்கு உண்டு. இது உடல் பருமனை, அதாவது சதைக்காண்டி நான் சொல்றேன். நம்ம சதை எலும்பு சின்னதான் இருக்கும், ஆனா மேல இருக்க சதைகள் அதிகமா இருக்கலாம் தான் பருமனா இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஐயோ எலும்பு பெருசா இருக்கு, நம்மளுக்கு உடலும் பெருசா இருக்கு, கிடையாது. எலும்பு சீரா தான் இருக்கும், ஆனா சதை மட்டும்தான் பெருசா இருக்கும். அது எதனால? உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய விட்டமின் சத்து குறைவு ஏற்படுறதுனால. ஒரு சில பேர் இப்படி சொல்லுவாங்க, உனக்கு நீ ஊழ சதைக்காரம்பா அப்படிம்பாங்க. அதாவது சதை மட்டும்தான் அப்படி இருக்கும். அதை குறைக்கிறதுக்கு என்ன? இந்த மாதிரி உணவுகள் தான், ஒரு சில பயிற்சிகள் தான். சும்மா சின்ன சின்ன பயிற்சிகள் எடுத்து பாருங்க, நானா குறையும். ஐயோ நம்ம நிறைய சாப்பிட்டோம்னா சதை விழுந்துரும், சாப்பாடு கண்ட்ரோல் பண்ண, அப்பதான் அதிகமா விழுவும். நீங்க அதாவது அளவான சாப்பாடு எடுத்துட்டு, இயற்கையான சாப்பாடு எடுத்துட்டு, நான் சொன்ன மாதிரி இந்த மூலிகைகள் எடுத்துட்டு, இப்போ முள்ளைங்களாம் உடம்பு இழைக்கிறதுக்கு சக்தி உள்ளது, இந்த மாதிரி எடுத்துட்டு நீங்க இருந்தீங்கன்னாவே தானா உடம்புக்குள்ளார எதிர்ப்பு சக்தி செல்கள் உற்பத்தி ஆகும், தானா உடம்பு இழைக்கும். நம்ம உடம்பு ஒரு சீரா வச்சுக்கலாம். இப்படித்தான் நம்ம உடம்ப பாதுகாக்கணும். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இயற்கை நமக்கு கொடுத்த உணவுகளையும், அந்த இயற்கை கொடுத்த காய்கறிகளையும் நமக்கு வாரி வழங்கிய இந்த அற்புதமான இந்த மண் வளத்தையும், இந்த மண்ணில் பயிர் செய்யக்கூடிய அந்த விவசாய பெருங்குடி மக்களையும், எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகள் பல கூறி விடைபெறுகிறேன். நன்றிகள், நன்றிகள், நன்றிகள்.